இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை ஏற்கனவே இருந்த இந்த அரசுகள் கடந்து செல்வது ஏற்க முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்க கேட்கலாம், உங்கள் ஆட்சி காலத்தில் இதே அதிமுக ஆட்சி காலத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கலையா என்று. ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு காவல்துறையை போட முடியாது. அவர்களுக்கு இந்த தனி மனித ஒழுக்கம் தேவை. அந்த பாலியல் வன்கொடுமையை வன்மையான கண்டனத்தோடு பதிவிடுகிறேன். ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கான தண்டனையை பொது மனிதனாக இருந்து நாம் வழக்கு நடத்தினால் கூட அது தவறாகி விடும் என்று வழக்கை சிபிஐக்கு மாற்றியவர் ஐயா எடப்பாடி அவர்கள். நீங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு விடயத்தை எடுக்க மறுக்கிறீங்க? எங்கள் கேள்வி அதுதான். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வழக்கை எடுப்பதற்கு கூட ஒரு காவல்துறை பயப்படுகிறது என்றால் இது எதை நோக்கிய பயணம்? எல்லாம் செல்வந்தர்களாக வாழ்றோமா? ஒண்ணு வேண்டாங்க, என் பிள்ளை நல்லபடியா படிக்குது, படிச்ச பிள்ளைக்கு நல்லபடியா வேலை கிடைக்குது, எதிர்கால தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்ற ஒரு அரசை தேர்வு செய்யணுமா இல்லையா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.